ஊர்ல இப்ப பலாப்பழ சீசன். பலாப்பழம் கிடைச்சாவே நாங்க கண்டிப்பா பலாப்பழ அடை, அதாவது எங்க ஊர்ல இத வல்சம்னு சொல்லுவோம். சக்க வல்சம் செய்வோம். இது எப்படி செய்றதுன்னா, இதுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு ஃபர்ஸ்ட்டு வறுத்தெடுத்துக்கலாம். 2வது சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதில மண்ணு, பொடி எதுவும் இருக்கக்கூடாது. இதுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இது மாரி 3 தேங்காய் ஃபுல்லா துருவி எடுத்திருக்கிறேன். சர்க்கரை பாக ஃபில்டர் பண்ணி அந்த தேங்காய்ல நல்லா கொதிக்க விடணும். அந்த தேங்காய்ல அந்த சர்க்கரை பாகு ஊறணும். அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பலாப்பழத்தையும் சேர்த்து இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 அன் ஹவர் குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு வறுத்தெடுத்த பாசிப்பருப்பை க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் கொதிக்கணும். கொதிச்ச அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வரணும். சர்க்கரையோட தண்ணி எல்லாம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 ஏலக்காய் தட்டி போட்டு இன்னும் பாதியமாக தட்டி போட்டு எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு அடை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இடியப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு மாவை சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாழை இலை தேவை. எங்கள் வீட்டில் வாழை இலை இல்லை, அதனால் போய் பக்கத்து வீட்டில் போய் ஆட்டையை போட்டு வந்தாச்சு. இப்போது ரெடி பண்ணிடலாம். வாழை இலையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸ் போட்டு இந்த மாதிரி இடியப்ப மாவு பிசைஞ்சோம்ல, அதை ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி மடித்து வச்சிடலாம். நார்மலாக நம்ம அடைக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இல்லைன்னு நீங்கள் கை வச்சு கூட அந்த மாவை பருத்திடலாம். இப்போது எல்லாத்தையும் ஆவியில் வேக வச்சாச்சு. இது வேக ஆரம்பித்ததுமே அந்த பலாப்பழத்தோட வாசனை வந்துடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நீங்கள் பலாப்பழம் கிடைச்சா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே பிச்சு சாப்பிட்டோன்னா அமிர்தமாக இருந்துச்சுங்க. டாடா பை பாய்.